ஆத்துல நிறைய தண்ணி போகுது. ஒரு குளியல் போட்டுடலாமா? ஆமா, நான் குளிக்கணும். போமே, போலாமா? போலாம். நான் ஏன் பிறந்தேன்? நாட்டுக்கு நலம் செய்ய பிறந்தேன். சேகரண்ணா, பாட்டலாம் பயங்கரமா இருக்கு. எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? பாபு, டீ கடையில நிறைய குப்பை சேர்ந்துருச்சு. குப்பையை கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டு குளிச்சுட்டு வரணும் பாபு. சரி, நான் போயிட்டு வாங்க. குருநாதா பாருங்க எவ்வளவு தண்ணி போகுது பாருங்க. தும்மு தும்முன்னு நல்லா குளிக்கலாம் குருநாதா, அருமையா. ஆமா, நிறைய போகுது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நான் குளிச்சாலும் ஜுரம் வந்துடும். அதனால நீ குளி. சரி, நான் குளிச்சுட்டு வரேன். நீங்க கடையில உட்காந்துங்க, நான் குளிச்சுட்டு வரேன். பிரகாஷ், ஆத்துல விற்பனை போட போற தண்ணி அதிகமாக வருது, பார்த்து குழி. என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு தண்ணியெல்லாம்? நம்ம ஆளுக்கு பொறுப்பே இல்லப்பா. தண்ணியெல்லாம் குப்பையா கொட்டி வச்சிருக்காங்க. அடடா, இந்த இடம் தான் நல்லா கிளீனா இருக்கு. நம்ம குளிக்கிறது கஷ்டமா இருக்கு தான்ப்பா. இங்க வேணா நம்ம திருப்தியா குளிச்சிடலாம். அட பாருங்க, டீ குப்பையா போட்டீங்களா? மக்கள் திருந்தவே மாட்டாங்களே. சேகர என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயா, டீ கடையில குப்பை நிறைய சேர்ந்துருச்சு. அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்து ஆத்துல கொட்டிக்கிட்டு இருக்க ஐயா. அதெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா. நீங்க எங்க இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ராமு தாத்தா செத்து போயிட்டாரு, அதான் காரியத்துக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ, அப்படிங்களா ஐயா? அது இருக்கட்டும், குப்பையை கொண்டாந்து என் காவிரி ஆத்துல கொட்டுறேன். ஐயா, டீ கடையில இருக்கிற குப்பையெல்லாம் வாசல்ல போட்டு வச்சிருந்தேன். அதுல டெங்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னீங்க. சரி, அதான் போதும். அதெல்லாம் அள்ளி கொண்டு போய் என்னைக்கு கொளுத்தி விட்டேன். காத்து மாசாவதுன்னு சொன்னீங்க. சரி, பழையபடி என்ன பண்ணேன், தோண்டி புதைச்சேன். பிளாஸ்டிக்னு சொன்னீங்க, அது மக்காது. அதனால மண்ணு மாசுபடுதுன்னு சொன்னீங்க. அதான் எல்லாத்தையும் சேர்த்து குப்பையா கட்டி கொண்டு போய் கொஞ்சம் தூரமா ஆத்துல கொண்டு போய் போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயோ கரை சேர்ந்துடும். நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க ஐயா. என்னப்பா நீ இப்படி பொறுப்பு இல்லாம பண்ற? நீ கொட்டுற குப்பையினால இந்த நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, நிலத்தடி நீரும் பாதிக்கும், விவசாயம் பாதிக்குது. விவசாயம் பாதிச்சா நம்ம பொழப்பு எப்படி நடத்துறது? என்னதான் செய்யறது இந்த குப்பைய? ஒண்ணும் இல்லப்பா, ஆத்துல போற குப்பைய மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு வீட்லயே பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம நகராட்சி வண்டி வருது இல்ல, அதை பத்தினா அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க எல்லாம் ஆத்துல கொட்டுற குப்பையை குறைச்சாலே நீர்நிலைகள்லாம் பாதிக்காது. புரியுதா? சரிங்க ஐயா, நீங்க சொன்னது மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை நான் தரம் பார்த்து பிரிச்சு நகராட்சிக்காரங்கிட்ட ஒப்படைச்சிடுறேங்க ஐயா. இதனால யாருக்கு எந்த பாதிப்பும் வராதில்ல. ஐயா ஐயா ஐயா, பாப்பா சேகர உள்ள அது திறந்துதான் இருக்கு, வாங்க. ஐயா, நைட்டு முழுக்க நான் யோசிச்சேன். ஆத்துக்கரையில குப்பையை கொட்டுறதுனால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இனிமே குப்பையை கொட்ட மாட்டேன். அந்த இடத்துல நாம மத்தவங்க குப்பை கொட்டாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கட் அவுட் ஒன்று வச்சிடலாமா ஐயா? நல்ல விஷயம் தான்ப்பா, எப்போ செய்வோம்? நல்ல விஷயத்தை ஆற போடக்கூடாதியா. உடனே வாங்க, இப்பயே போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். நேயர்களே, தற்போது ஒரு அண்மை செய்தி. நம்ம காவிரி கரையில குப்பைகள் போட வேண்டாம்னு பொதுமக்கள் விழிப்புணர்வு பதாகைகள் நட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து மாற்றலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் மற்றும் மருத்துவர் சுதா அவர்களை 90.4 நியூஸ் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. வற்றாத ஜீவ நதிகளா இருந்த நம் நதிகள் இப்போ ஒரே குப்பைகளா நிறைஞ்சிருக்கு. ஒரு சமூக ஆர்வலரா உங்க கருத்து என்ன மேம்? பொதுவாகவே மக்கள்கிட்ட நதிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாவே இருக்கு. மக்கள் அதிகமா குப்பையை ஆத்துல போடுறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. குப்பைகளை போடுறாங்க, பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் கப்ஸு, டீ கப்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஆற்றுல போய் வேஸ்ட்டை போட்டுடுறாங்க. ஒரு சில நிகழ்வுகளை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இறந்து போன நாய், பன்றி, ஆடு, கோழி இவைகள் எல்லாமே ஆற்றுல தூக்கி போடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனை அளிக்கிற விஷயமா இருக்கு. இயற்கையால் உருவாக்கப்பட்ட நதிகள் போல ஒரு நதியை கூட மனிதனால் உருவாக்க முடியாது. ஆனால் குப்பைகள்,
பிளாஸ்டிக் பொருட்கள், மாமிச கழிவுகள், இறந்த விலங்குகளின் உடல்கள் இவற்றையெல்லாம் போடும் குப்பை தொட்டியல்ல நதிகள் என்பதை நாம் ஏன் மறந்தோம்? நதிகளில் நனைந்தோம், நதிகளில் விளையாடினோம், நதிகளின் நீரை குடிநீராக பருகினோம். ஆனால் நாம் இன்று நதிகளில் குளிப்பதற்கு கூட நெருங்க முடியாத சூழலில் இருக்கிறோம். நதிநீர் பற்றவில்லை என்று குறை சொல்லும் நாம் கிடைத்த நீரை தூய்மையாக பாதுகாக்க மறந்தோம். ஏன் நாகரிகத்தின் உச்சத்தில் இருப்பதாகவும் நினைத்தோம். ஆனால் நதிகளில்தான் நாகரிகம் தோன்றியது என்பதை இன்றைய தலைமுறைக்காவது சொல்லித் தாருங்கள். நமது நதிகள் பண்பாட்டின் ஆதாரம் மட்டுமல்ல, நமது விவசாயத்தின் உயிர் நாடியே இந்த நதிகள்தான். இனியாவது நாம் நதிகளை தூய்மை செய்து நதிகளை பாதுகாப்போம்.